விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே ஞாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். இப்போ அந்த தை அமாவாசை சார், இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யலாம், இந்த தை அமாவாசை ஏன், இந்த தை அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கும் ரொம்ப பெரிய தொடர்பு அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியனை வச்சுதான் ஜோதிடமே. சூரியன் மகர ராசியிலிருந்து சிம்ம ராசி வரைக்கும் சஞ்சாரம் செய்யற டைம் பீரியட், திருப்பி கன்னி ராசியிலிருந்து அவர் மகர ராசியை தொட்டு சஞ்சாரம் செய்யற ஒரு டைம் பீரியட். ஸோ இந்த சைக்கிள் தான். அப்போ இந்த சைக்கிள் ஆரம்பிக்கிறப்பவும் சரி, இந்த சைக்கிள் மகர தை மாசத்துல ஆடி மாசத்துல இது ரெண்டையும் ஆரம்பிக்கிறப்பவும் சரி, சூரியனுடைய தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே இருக்கும். அந்த அமாவாசையும் இந்த அமாவாசையும் ஒரு கனெக்டிவிட்டியில இருந்துகிட்டே இருக்கும். இறந்தவர்களுக்கான ஒரு சமர்ப்பணம், நம்ம மூதாதையர்களுக்கான ஒரு சமர்ப்பணம். நாம அனுபவிக்கிற சந்தோஷத்தை நம்ம மூதாதையர்கள் அனுபவிச்சது இல்லை. நாம அனுபவிக்கிற வசதிகளையோ சுகங்களையோ வாகன பிரயாணங்களையோ நமக்கு முன்னாடி இருந்த சந்ததியினர் அனுபவிச்சதில்லை. இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆகிக்கிட்டே வருது. அவங்களுக்கு அந்த ஏக்கமோ தவிப்போ வந்துடக்கூடாது. அதே மாதிரி அவர்களுடைய திறமை, அவர்களுடைய பெயர், அவர்களுடைய புகழ், அவர்கள் வாழ்ந்த விதம், இதை ரொம்ப பெருமையா நம்ம அடுத்த சந்ததியினருக்கு சொல்லி கொடுக்கணும். இந்த நினைவு அலைகளை நம்ம கொண்டு போய் அவர்கள்கிட்ட ஒப்படைக்கணும். இதெல்லாம் நம்ம செய்தோம் அப்படின்னா இந்த பித்ரு தோஷத்திலிருந்து ஒரு சின்ன விமோச்சனம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அந்தணன் தனித்து நிற்கையில் அவதிகள் மெத்த உண்டாம், அவஸ்தைகள் மெத்த உண்டாம், அபகீர்த்தி மெத்த உண்டாம். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு பலமிழந்து இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த திதியை பயன்படுத்திக்கிறது மிகப்பெரிய புத்தாலித்தனமா இருக்கும். ஈவன் குரு பலமா இருப்பவர்கள் கூட தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. இந்த அமாவாசை அன்னைக்கு புரோகிதர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு, நீங்க யார குருவான்னு நினைக்கிறீங்களோ, நான் அவர்கிட்ட கேட்காம ஒரு வார்த்தையும் செய்ய மாட்டேங்க, நான் அவர்கிட்ட உத்தரவு வாங்காம அவர் சொல்லாம எந்த விஷயமும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்பவர்களா யார நினைக்கிறீங்களோ அவங்க கிட்ட ஒரு சிறிய ஒரு ஒரு உணவு தானம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு குரு மரியாதை அப்படிங்கிறத செய்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா இந்த பித்ருக்களோட ஆசீர்வாதம், பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இதெல்லாம் வெளில வரலாம். அடுத்து பசுக்கள், கோமாதாவினுடைய சந்ததிகள், அந்த பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குறதும், இந்த பசுக்களுக்காக காய்கறி பழங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்யறதும், வஸ்திரம் சமர்ப்பணம் செய்யறதும் உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்தோம். அப்போ எப்பவுமே ஒரு வருஷத்துல ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அக்ஷய திருதியை இந்த 3 நிகழ்வும் நான் ரொம்ப சிறப்பாகவே நம்ம நேயர்களுக்காக பூஜைகள் பண்ணிட்டு வரேன். பசு மாடுகள் இருக்கு. ஸோ அந்த பூஜையில நீங்க கலந்துக்கிறதுக்கோ, இல்ல அந்த பூஜையை கண்ணால தரிசனம் பண்றதுக்கோ, பார்த்து ஆனந்தப்படுவதற்கோ, கோ சம்ரக்ஷணத்துக்காக சிறிய ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவர்கள் கண்டிப்பா என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் அந்த என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பண்றேன். அதே மாதிரி எப்பவும் ஆஸ் யூஷுவல் கொடுக்கறது தான். ஒவ்வொரு வருஷமும் இதை நான் பண்ணிக்கிட்டே வரேன். குறைந்தபட்ச தொகையாக ரூபாய் 1001. இதை கொடுப்பவர்களுக்கு ஒரு ஜாதகம் ரிவ்யூ செஷனா கண்டிப்பா நான் கொடுக்குறேன். இல்ல புதுசா பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இது ஒரு காம்ப்ளிமெண்டா எடுத்துக்கலாம் ஒரு விதத்துல. அதே மாதிரி 3 ஈவெண்ட்டுக்கு மட்டும்தான், தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அக்ஷய திருதி. அக்ஷய திருதி ரொம்ப கிராண்டா இருக்கும். இந்த தடவை நிறைய பூஜைகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தை அமாவாசை அன்னைக்கு பசுக்களுக்கு காய்கறிகள், கனி வகைகள், பூஜைக்கான ஏற்பாடுகள், வஸ்திர தானங்கள் இதெல்லாம் சமர்ப்பணம் செய்யப்படும். இதில் நீங்க கண்டிப்பா கலந்துக்கலாம். அதை வீடியோவா கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் போன தடவை போலவே. இந்த தடவையும் உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா தொடர்ந்து இருக்கணும் ங்கிறத கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. இது கண்டிஷன்லாம் கிடையாது, மனதில் இருக்கிற விருப்பம் தான். அந்த பசுக்கள் நல்லபடியா இருக்கணும், அந்த பசுக்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கணும். கண்டிப்பா கணக்கு பார்த்தா பசுமாடெல்லாம் வளர்க்க முடியாது இன்னைக்கு. அப்போ இந்த பசுக்களினுடைய பால் கோவில்களுக்கும், ஆலயங்களுக்கும், பாராயணத்திற்கும், கோவில் தெய்வங்களுக்கான அபிஷேகங்களுக்கும் நிறைய பயன்படணும். நம்ம நம்ம சொர்ணாபிஷேகம் பண்ணினா, சங்காபிஷேகம் பண்ணினா, அந்த அபிஷேகம் பண்ணா, இந்த அபிஷேகம் பண்ணாலாம் தெய்வம் ஆனந்தப்படாது. இந்த பால் அபிஷேகத்திற்கு அத்தனை மகத்துவம் உண்டு. அதுவும் பசும் பாலினுடைய மகத்துவம் அப்பேற்பட்டது. இந்த பசு கிட்ட மகாலட்சுமியே கெஞ்சினாலாம், எனக்கு உன்கிட்ட கொஞ்சம் சின்ன இடம் கூட அப்படின்னு. அப்ப இந்த பசு எப்பேற்பட்டதா இருக்கும். அதே மாதிரி பசுக்களோட மகத்துவத்தெல்லாம் பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு இடத்துல. இந்த பசுக்கள் மகாலட்சுமிக்கு அறையில பின்பக்கமா இடம் கொடுத்து சத்தியம் கேட்டது, என் மலம் ஜலம் கூலம் இதெல்லாம் எங்க இருக்கோ அந்த இடத்துல நீ வாசம் செய்வ, நீ இருப்ப அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. யாரெல்லாம் என்னை வச்சு காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் என்னை போற்றி புகழ்கிறார்களோ, என்னை பூஜிக்கிறார்களோ, என்னை மனதால நினைக்கிறாங்களோ, எனக்காக உதவி செய்யறாங்களோ அவங்கள நீ காப்பாத்துவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நீ அவங்க வீட்டுல நிரந்தரமா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அந்த பசும் பாலினுடைய வாசத்திற்கும், அந்த பசு நெய்யினுடைய மகத்துவத்திற்கும்
மகாலட்சுமி இயங்குவாள் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம் சொன்ன விஷயம். அப்போ இந்த பித்ரு தோஷம், அமாவாசை, வீட்டுல கோலம் போடாம இருக்கிறது, அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு வெங்காயம் சாப்பிடாம இருக்கிறது, பூண்டு சமையல்ல சேர்த்துக்காம இருக்கிறது, இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிலதை ஒதுக்கிட்டு உங்களுடைய முறை என்னவோ அதன்படி ஒதுக்கிட்டு கண்டிப்பா தயிர் சர்க்கரை அப்படிங்கிறத கொஞ்சம் சாப்பிடணும். இது வந்து மிகப்பெரிய தோஷத்தை நம்ம வயிற்றுல இருந்து எடுத்துடும். இதை பண்ணிட்டாலே பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பித்ருக்களோட அனுகிரகம் இல்லை அப்படின்னு சொல்பவர்கள் கூட இதுல இருந்து டெஃபினட்டா விடுபட முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அப்ப நம்ம நேயர்கள் ஜிபே, போன்பே இல்ல பேடிஎம் இது போன்ற இது இருந்தது அப்படின்னா, அந்த பேடிஎம் கூட ஏதோ லைசன்ஸ் எல்லாம் இல்லையா, அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. இருந்தாலும் அதுல எதெல்லாம் இருக்கீங்களோ அதுல நான் கான்டாக்ட் டீடைல்ஸ் தரேன். அதுல இருக்கிறதுக்கு பண்ணுங்க. லிமிடெட் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அதனால ஒரு 4 ஜிபே நம்பர் நான் ஃபோனில் தரேன். அதுல எதுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம். தயவு செஞ்சு பண்ணிட்டு எனக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுங்க. அப்பதான் என்னால் உங்களுக்கு ஒரு ஃபாலோ அப் பண்ண முடியும். அதே மாதிரி கண்டிப்பா இந்த காம்ப்ளிமெண்ட் ஜோதிட செஷனை பயன்படுத்திக்கங்க, விட்டுடாதீங்க. ஸோ இன்னொரு நல்ல தருணத்துல இன்னொரு நல்ல சமாச்சாரத்தோட உங்களை சந்திக்கிறேன். நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அடுத்து சொப்பனத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நிறைய விஷயங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என் அம்மா அதுல பேசுவாங்க. அந்த வீடியோலாம் உங்களுக்காக வரும். ஜோதிடம் சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். யாரெல்லாம் ஜோதிடம் ஒரு கல்வியா தெரிஞ்சுக்கணும், ஒரு தொழிலா பழகணும், நான் ஒரு ஒரு ஜோதிடத்துல ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரணும்னு ஆசைப்படுறேன், இன்னும் நான் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பவர்கள், ஜோதிடத்தை தெரிந்துக்கணும், அதுல இன்னும் புரிஞ்சுக்கணும்னு நினைப்பவர்கள் கூட என் கூடவே பயணம் செய்யலாம். நிறைய ரிவ்யூ ஜாதகங்கள், நிறைய ரிசர்ச், நிறைய ஆய்வு கட்டுரைகள், நிறைய தொலைக்காட்சியில எக்ஸ்போஷர்ஸ் ப்ரோக்ராம்ஸ், இந்த வாய்ப்புக்காக காத்திருப்பவர்கள், இந்த வாய்ப்பெல்லாம் வேணும்னு நினைப்பவர்கள் கூட ஜோதிடம் கத்துக்கிறதுக்கான இதுல இருக்கலாம். அதை வீடியோ நான் நெக்ஸ்ட் தரேன். இப்போ தை அமாவாசைக்கான கோ பூஜை, தை அமாவாசைக்கான கோ சம்ரக்ஷணம், இதுல கலந்துக்கங்க. அந்த பித்தர்களுடைய ஆசீர்வாதம், மூதாதையர்கள் அனுகிரகம், இந்த பசுக்களுக்கான சேவை அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமா இருக்கும். உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து இன்னொரு நல்ல தருணத்துல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.